கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ட்ரேட் விண்டோவோட மேசிவான அப்டேட் வந்திருக்கு. எப்போ ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமுக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐபிஎல் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் ஐபிஎல் ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க ரூமர்ஸ் அப்படி ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரூமர்ஸ் வந்துட்டு வெளியில் லீக் ஆகக்கூடிய ஒரு டீமாக இருந்திருக்கு. உள்ள சில தில்லு முள்ளுக்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரெண்டு முக்கிய தலைகள் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே அணி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜெய்ஸ்வால் ஆர்சிபி வருவாரா ப்ரோ, ஆர்சிபி எடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி ஆக்ஷன்ல விட்டாங்கன்னா ஆர்சிபி ஏதாவது ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த தடவை ஆர்சிபி கிட்ட மேக்ஸிமம் பர்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட தரமான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இருக்கிற பிளேயர்ஸை மேக்ஸிமம் பேக் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரோர் கொடுத்தாவது இருக்க தக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய பிளேயிங் லெவனை ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் 11 பேர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீதி ஏதோ ஒரு சில பேர் வந்துட்டு ஆக்ஷனில் போய் எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ஜெய்ஸ்வாலை ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே ஜெய்ஸ்வால் எந்த டீம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காரு அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ அவர் கேகேஆர் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் லீக் போயிட்டு இருக்கு. இது ரூமர்ஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக 100% ட்ரூன்லாம் சொல்ல விரும்பல, ரூமர்ஸ் மட்டும்தான். இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இன்னொரு மிகப்பெரிய ட்ரேட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. அவர் போட்ட போஸ்ட்டை பாருங்க. அவர் வந்துட்டு எம்எல்சி லீக்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜேஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண போயிருக்காரு. அவர் பார்த்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் என்னதாமே சொன்னாலுமே கூட அவங்க எப்போ அஃபீஷியலாக சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபேன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தியே. நம்மளும் நிறைய வீடியோ போடுறோம், அஃபீஷியல் டேட் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா ப்ரோ, எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ அஃபீஷியலாக ட்ரேட் விண்டோ டேட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொதுவாக ட்ரேட் விண்டோ எப்பப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸோ ஆக்ஷன் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நவம்பர் 1ஆம் தேதி ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் ட்ரேட் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ரேட் விண்டோ ஓப்பனில் தான் இருக்கும். ஐபிஎல் நடக்கிற வரைக்குமே ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் ஆக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது மாத்துறதோ அப்படி இருந்தா கூட இங்க இருக்க பிளேஸ் அங்க இருக்க பிளேஸ் இங்க மாத்துற மாதிரி இருந்தா கூட ட்ரேட் விண்டோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷனுக்கு முன்னாடியும் நீங்க பிளேயர்ஸை வந்துட்டு கேஷ் டு கேஷ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேயர் டு கேஷ் அப்படிங்கிற மாதிரியும் மாத்திக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால ஆக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும், ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஐபிஎலுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே, ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்டா ஐபிஎல் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன் செய்யப்படும். அதுக்கப்புறம் நீங்க எந்த ட்ரேடை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது அஃபீஷியலாகவும் அவங்க வந்துட்டு எடுத்துக்குவாங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. கரெக்டா ஒரு மாசம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜூன் 3 ஃபைனல் நடந்தது இல்லையா. ஜூன் 3ல இருந்து ஒரு 30 நாள் கணக்கு போட்டா ஜூலை 3. ஸோ ஜூலை 3க்கு அப்புறம் ட்ரேட் விண்டோ ஓப்பன் செய்யப்படும். இதுதான் உண்மையான விஷயம். 100% வெளியில எல்லா பக்கமே வந்துட்டு போட்டிருக்க நியூஸ். அது மட்டும் இல்லாம காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜூலை 3க்கு அப்புறம் நீங்க ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒப்பந்தம் எல்லாம் ஓகேவா, ஸோ ஆப்போசிட் டீம் கிட்டையும் அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்டையும் பேசிட்டு அவங்களுக்குள்ள நீங்க 2 பேருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஆகி நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆக்ஷன்ல தான் மீட் பண்ண முடியும். இதுதான் கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பொதுவாக இந்த தடவை ஏதாவது ஒரு டீம் ட்ரேட் விண்டோ ஆப்ஷனை பயன்படுத்த போறாங்க. சிஎஸ்கே கண்டிப்பாக அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய டீம் பவர்ஃபுல்லாக இருக்கு. பொதுவாக ஒரு பிளேயர் அனுப்புறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டீமும் பல தடவை யோசிப்பாங்க. இங்க இருக்கிற பிளேயர் அந்த டீம்ல அனுப்புறதுனால அவங்களுடைய ஸ்குவாட் வந்துட்டு பலமா இருக்குமா, அதனால நமக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலுமே பிளேயருடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அவருடைய முடிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இல்ல நான் உங்க டீம்ல இருக்கிறதுக்கு விரும்பல, நான் மாதிரி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர் சொல்லிட்டா ஸோ மேனேஜ்மெண்ட் சரி போய்க்கோங்க அப்படின்னு தான் அவர் சொல்லி ஆகணும். வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு கேஷ் கிடைச்சது லாபம். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸையும் வந்துட்டு மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தா மற்ற டீமுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ட்ரேட் விண்டோல சஞ்சு சாம்சன் முதல் பர்சனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால், இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர், ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு லிஸ்ட். வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் 20 crore ஒருத்தான பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா விளையாடக்கூடிய பிளேயர் தாங்க. பட் இருந்தாலுமே இந்த சீசன் அவருக்கு சரியா போகல. 1 பொசிஷன் ஓப்பனிங் அப்படி இல்லைன்னா மேபி நம்ம 4க்குள்ள அந்த கன்சிஸ்டண்டா சான்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம். அவருக்கு மாத்தி மாத்தி வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. சரியா ஒரு நாள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ அவரும் ட்ரேட் விண்டோல வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பொறுத்திருந்த பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.